ஹாய் மக்களே, எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். என்னோடய ப்ரீவியஸ் பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா May 20 தான் முடிஞ்சுது. இப்போ June 4 திரும்ப வந்துருச்சு ஒரு 13 நாளில். இந்த மாதிரி PCOS உள்ளவங்களுக்கு மந்த்லி 2 or 3 பீரியட்ஸ் வரும். இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு வந்து நிறையா இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனிமியா வரும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்கும். நமக்கு நம்மளோட ஹார்மோன்ஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டட் ஆகுறதுனால நம்மளோட மூட் ஸ்விங்ஸும் பயங்கர அதிகமாக இருக்கும். நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோ, நம்ம நினச்ச வேலை எதையுமே கரெக்டாக பண்ண முடியலையே அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு வெறுப்பு, கோபம் அந்த மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த பீரியட்ஸ் ஜேர்னிலே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதனால் தற்கொலை எண்ணங்கள் கூட அடிக்கடி ஏற்படலாம். தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் நடக்குது, நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே பாவம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இதே ஜேர்னியை நிறையா பெண்கள் கடந்து வந்திருக்காங்க. நம்ம ஒரு சரியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்திருக்கோம். ஒரு 3-4 மாதத்தில் விசிபிளான சேஞ்சஸ் தெரியும். ஒரு வருஷத்தில் நம்ம ஃபுல்லாக வேறொரு ஆளாகவே மாற போகிறோம். ஸோ என்னென்னா, இந்த லைஃப் ஸ்டைலை விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு நாள் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலை, 2 நாள் செய்யலை, இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டு கிரேவிங்கில் ஏதோ லைட்டாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கில்ட்டாக எடுத்துகிட்டு அங்கே ஸ்டாப் ஆயிடாதீங்க. நமக்கு தேவை கன்சிஸ்டன்சியை தவிர பெர்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. நம்மளை மோட்டிவேட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்கங்கிறது தான் இங்கே முக்கியமான பிரச்சனை. ஏன்னா நம்மளோட மூட்ஸை நம்மளாலே அனலைஸ் பண்ண முடியாதுன்னும் போது நம்ம கூட இருந்து நம்மளை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர் இல்லை பேரண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கி. இல்லைனாலும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்களே சரி பண்ணலாம். இதில் பீரியட்ஸே வராதவங்களோட கதையை கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் காலைல பாப்பாவை ஸ்கூலில் விடும் போதே அம்மா வீட்டில் கேப்ப ரொட்டி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரே ஒரு சப்பாத்தி சுண்டல் வச்சு சாப்பிட்டேன். நம்ம ரொம்ப எக்ஸசைஸ் செய்ய நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா படுத்துகிட்டே செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் செஞ்சுக்கலாம். பீரியட்ஸ் டைம் எக்ஸசைஸ் செய்யும் போது நமக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் மத்தியானம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, பட்டாணி குருமா, அப்புறம் அவிச்ச கொண்டக்கடலை, மீன் குழம்பு, கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் கூட்டு, 2 ஆம்லேட், இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்த்தியாக, ஃபில்லிங்காக. நைட்டு நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை இல்லையா, அந்த சப்பாத்தி குருமாவை சுட வச்சுட்டு அந்த சப்பாத்தியை திரும்ப பாயில் பண்ணி அதையே சாப்பிட்டு இன்னைய டேயை முடிச்சுக்கிட்டேன். நன்றி மக்களே. நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.